Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Surah Al-Mulk Introduction. Surah Mulk is a Makki surah. It was revealed in Makkah. It has 30 verses. இந்த சூரத்துல் முல்க் வந்து மக்கி சூரா, மக்கால அருளப்பட்டது. இது வந்து மொத்தம் 30 வசனங்கள் இதுல இருக்கு. Surah Al-Mulk is the 29th juzu and is the 67th surah of the Holy Quran. There are many virtues of reciting it. இந்த சூரா முல்க் வந்து குர்ஆன்ல 29வது ஜுஸுல 67வது சூராவா இருக்கு. There are many virtues of reciting it. இதை நம்ம ஓதுறதுனால, மனனம் செய்யறதுனால நிறைய நன்மைகள் இதுல இருக்கு. Recitation of the surah is not confined to any time. We can recite it many times in a day. இந்த சூறாவை இப்பதான் ஓதணும் அப்படின்னு இல்லை, ஒரு நாளைக்கு எவ்வளோ நிறைய தடவை ஓதுறக்கூடிய சூறா தான் இந்த சூரா அல் முல்க்ன்ற சூறா. Surah Al-Mulk is one of the surahs that focus on developing faith in the believers. இந்த சூரா ஈமான் கொண்டவர்களோட மனதுல நம்பிக்கையை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கு. Develop the foundations upon which the commands and the prohibitions of Allah are built. அல்லாஹ் கட்டமைச்ச ஏவல்கள், அவன் என்னென்ன செய்யணும்னு சொல்லியிருக்கான், அது என்ன ப்ரொஹிபிஷன்ஸ், தடுக்கிறது, அவன் என்ன எதை விட்டு தடுத்திருக்கான் அப்படின்ற விஷயங்களை இது வந்து டெவலப் பண்ணுது. It has various other names. It is also called the protector, the rescuer and the defender. Protector பாதுகாவலர், rescuer மீட்பவர், defender பாதுகாவலர் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நிறைய பேர்களால இது அழைக்கப்படுது. Because it protects the one who knows it and rescues him from the punishment and defends him during the day of judgment. ஏன் இது வந்து இந்த பேர்களால அழைக்கப்படுதுன்னா, இது நம்மள ஒரு அந்த பனிஷ்மெண்ட், அதாவது மறுமை நாள்ல நமக்கு தீர்ப்பு வழங்கப்படுற நாள்ல நம்மளோட தண்டனைகள்ல இருந்து நம்மளை பாதுகாத்து நம்மள அதுல இருந்து மீட்கக்கூடியதாக இந்த சூறா இருக்கும். இட் இஸ் ஆல்சோ கால்ட் தி ஆர்கியூவர். இது வந்து ஆர்கியூவர், வாதிடுபவர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பிகாஸ் இட் ஆர்கியூஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் த ஒன் ஹூ நோஸ் இட் when he is in his grave. அவனோட கல்லறையோட நம்ம கபரில இருக்கும் போது நமக்கு கேள்வி கணக்குறப்போ இது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்போ நமக்காக அது வாதிடும். சோ அதனால அது ஆர்கியூவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூறா சொல்லப்படுது. Imam Ahmad rahimahullah has narrated from the Abu Hurairah radiyallahu anhu that Allah Messenger Rasulullah sallallahu alaihi wasallam said, "Verily there is a chapter in the Quran which contains 30 verses that will intercede on behalf of its reciter until he is rescued from hell and admitted to paradise." ரசூலா சொல்லியிருக்காங்க என்னன்னா, அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, இந்த சூறா ஓதுபவர், மனனம் செய்பவர் இந்த 30 வசனத்தையும் அது அவங்களுக்காக பரிந்து பேசும், நம்மள நரகத்திலிருந்து பாதுகாத்து மீட்டு நம்மள சொர்க்கத்துல நுழைய வைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு said reports that the messenger of Allah has said, அல்லாஹ் தூதர் சொல்லியிருக்காங்க, it is my heart's desire that Surah Al-Mulk be in every believer's heart. எனக்கு விருப்பம், என்னோட ஆசை வந்து இந்த சூரா முல்க் வந்து எல்லா நம்பிக்கையாளர்களோட மனதில் இருக்க வேணும் அப்படின்னு ரசூலா நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Theme and subject. The basic theme of the surah is to prove the existence of Allah and his perfect knowledge and power by inviting people to reflect on the marvels of the universe. This chapter firstly covers the teachings of Islam. இதோட தீமை என்னன்னா, அல்லாஹோட கட்டமைப்பு, அவனோட அறிவு, அவனோட ஆளுமை, இது எல்லாத்தையும் பத்தி மக்களுக்கு சொல்லி இதன் மூலமா இஸ்லாத்தை மக்களுக்கு கொண்டு வர்றதுதான் இந்த சூறாவோட பேசிக் தீமே.